நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. திமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு வரை சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்தி வருகிறார். வழி நெடுகிலும் திமுக தொண்டர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, நாளைக்கு அங்கே பொதுக்குழு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு, ஸோ அதுக்காகவும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மதுரை வந்திருக்கிறார். இன்று மதியம் வந்திருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு மதுரை மக்கள் சார்பில் பல்வேறு விழாக்கோலம் பூண்டதாக மதுரை மக்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சருக்கு வரவேற்று கொடுத்து வருகிறார்கள். சுமார் 1977 வருடத்திற்கு பிறகு மதுரையில் நடக்கின்ற இந்த பொதுக்குழுவிற்கு மதுரை மாவட்ட திமுகவினால் பெரிதும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மதுரை முழுக்க 22 கிலோமீட்டர் அனைத்து இடங்களிலும் திமுகவுடைய கொடிக்கம்பங்கள் உயர்ந்த பறந்தவாறு சாலையின் இருபுறமும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல முதலமைச்சர் அவர்கள் தற்போது தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து நேராக புறப்பட்டு தற்போது அளவில் இருக்கக்கூடிய அந்த விடுதிக்கு செல்லும் வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முழுக்க, குறிப்பாக தென் தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் இங்கு கூடியிருக்கிறார். குறிப்பாக மதுரை இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலுமே முதலமைச்சர் செல்லக்கூடிய அந்த 22 கிலோமீட்டர் வழி நடுக 2 பக்கங்களும் பொதுமக்கள் கூடியவாறு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட அருகில் இருக்க மாவட்டங்களிலிருந்து கூட பொதுமக்கள் ஏராளமான பேர் தற்போது திரண்டிருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலுமே திமுகவினால் கிட்டத்தட்ட 1977க்கு பிறகு நடக்கும் இந்த பொதுக்குழாவை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பெருங்குடியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து இந்த ஊர்வலமானது துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட சாலையின் இருபுறமும் பல்வேறு பகுதியில் கிட்டத்தட்ட பெருங்குடி தொடங்கி அவனியாபுரம், வில்லாபுரம் மற்றும் ஜெயவிலாஸ், பணிமனை உள்ளிட்ட வழியாக ஜெயித்புரம் சென்று அங்கு பொதுமக்களை சந்திக்கிறார். தொடர்ச்சியாக சோலை அழகுபுரம், ஜீவாநகர், பழங்காநத்தம் வழியாக மதுரை காலவாசல், பெத்தனியாபுரம் உள்ளிட்ட பகுதி வழியாக ஆரப்பாளையம் சென்று அங்கு கிராஸ் ரோட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் சிலை வரை சென்று பின்பு அங்கிருந்து மதுரை புதிய ஜெயின் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய மதுரா கோட்டை முன் அமைந்திருக்கக்கூடிய இந்த மதுரையுடைய முன்னாள் மாநகராட்சி மேயர் முத்து அவர்களுடைய திரு வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக வில்லாபுரத்திலிருந்து முன்னாள் மேயர் முத்து சிலை திறந்து வைத்துவிட்டு 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ச்சியாக பொதுமக்களை சந்தித்து பேச இருக்கிறார். மேலும் ரோட் ஷோ எனப்படும் தற்போது வாகனத்தில் வாயிலாக சென்று கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஜெயகின்புரத்தை இறங்கி நடந்து சில தூரம் செல்கிறார். தொடர்ச்சியாக பொதுமக்கள் அந்த இடங்களில் கிட்டத்தட்ட பல ஒரு இடங்கள் மட்டும் 10,000க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாத போகும் இடங்கள்லாம் பல்வேறு வகையில் முதலமைச்சர் வரவேற்க மின் விளக்குகளால் மதுரை மாநகரம் முழுக்க அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ முழுக்கவே இந்த 2 பகுதியிலும் பல்வேறு வகையில் பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் அவர்களை சந்தித்தவாறு செல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மினி பிரச்சாரம் போலவே இந்த இடம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தவரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகிற முதலமைச்சர் அவர்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரம் போலவே திமுகவுடைய பிரச்சார பொதுக்கூட்டம் போலவே திமுகவினர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே திமுகவினர் கடந்த 4 ஆண்டு சாதனைகளை விளக்கக்கூடிய வகையில் பல்வேறு ஒளி வாகனங்களும் அதே போல ஒளிபெருக்கும் விழாவாக முதலமைச்சர் பேசுகின்ற ஒவ்வொரு சாதனைகளும் விளக்கக்கூடிய வகையிலும் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. தெருமுனை இருக்கக்கூடிய வாகனங்கள் தொடர்ச்சியாக திமுகவுடைய சாதனைகளை சொல்லும் வாகனங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் நாளை நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டமானது திமுகவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த பொதுக்கூட்டம், தேர்தலுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் திமுகவினருக்கு உற்சாகப்படுத்தும் வகையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை திமுக சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாளை தினம் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவினருக்கு பல்வேறு பேருக்கு பதவி வழங்கக்கூடும். அதே போல புதிய இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு புதிதாக பதவி வழங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய இந்த கூடல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் திமுக வரலாற்றில் ஒரு முக்கியத்துவமான இந்த கூட்டமாகும். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.